ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் யோக நரசிம்மன், கெமிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ நம்மளோட இன்னைக்கு ட்ராப்பர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ட்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியும் ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா பற்றி கேட்போம். ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் ஸ்ரீராம். நான் வந்துட்டு என்ஐடி திருச்சியில் சிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் ரூபேஷ்குமார். ஸோ நானும் செகண்ட் இயர் சிஎஸ்சி என்ஐடி திருச்சியில் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீராம், உங்களுக்கு ட்ராப் எடுக்கும்போது முன்னாடி உங்களுக்கு ஜேஇ பற்றின அவேர்னஸ் எப்படி இருந்தது? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஜேஇ பற்றி எப்போ முழுசாக தெரிய வந்ததுன்னா 11th பாதி கம்ப்ளீட் பண்ணும்போது தான் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. லைக் ஸ்கூலிங்கோட சேர்த்து ஜேஇ சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஜேஇன்ற வார்த்தையை நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அண்ட் அதை பற்றி நான் படிக்கும்போது லைக் ஜேஇனா என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது ஸோ ஜேஇன்னு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணோன்னா ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸில் வந்துட்டு நம்மளுக்கு சீட் கிடைக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுடைய காலேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்போவே இந்த டாப் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு இது மாதிரி ஜெயின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. ரூபேஷ், நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்னோட ஜர்னி பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 11th 12th அவ்வளோ ஜெய் பற்றி எதுவும் தெரில. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீட்டோட அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. லைக் அங்கே வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் பற்றி கோச்சிங் அது அந்த அந்த விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஜெய் பற்றி எதுவுமே தெரில. ஆனால் 12th எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த காலேஜஸ் அதுக்கெலாம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜேயோட வேர்ட் ரொம்பவே எல்லா பக்கம் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. லைக் ஜேஇ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடி அதை பற்றிலாம் போகலான்னு. ஸோ அந்த டைம் ஒரு டிசிஷன் எடுத்தது தான். ஒன்று நம்ம வந்து இங்கே கிடைக்கிற அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் போகலாம், மார்க்ஸ் நம்ம 12th எடுத்த மார்க்ஸ் பற்றி, இல்லைன்னா ஒரு ட்ராப் எடுத்துட்டு நம்ம வந்து நல்ல இந்த ஐஐடிஸ் என்ஐடி காலேஜில் போகலான்னு. ஸோ அந்த டைம் நான் பிளான் பண்ணது தான் ட்ராப். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு போயிட்டு ஒரு பார்ஷியல் ட்ராப் எடுத்து ஒரு ஐஐடிஸ் என்ஐடி மாதிரி போகலாமா, இல்லை கம்ப்ளீட்டாக ட்ராப் எடுத்துட்டு ஐஐடி என்ஐடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதா நிறைய பசங்களுக்கு டவுட் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, சான்சஸ் இருக்குது. லைக் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் இருந்து பார்ஷியல் ட்ராப் அது நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து எடுத்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஆனால் அது வந்து லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பசங்க வந்து எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி ஆப்ட் பண்ணுறதுக்கு அதில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சக்சீட் ஆவாங்க. ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று கரிக்குலம். லைக் நீங்கள் வந்து இப்போ ஒரு காலேஜுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு அட்டெண்டன்ஸ் பாலிசி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் அவ்வளோ இது லூப்பில் வந்து மாட்டிக்குவீங்க. அதனால அங்கேருந்து தனியாக டைம் எடுத்துட்டு நீங்கள் அந்த ஜேஇக்காக படிக்கிறதோட பெட்டர் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினாக ஃபுல் ட்ராப் எடுத்துட்டு நீங்கள் பார்க்குறது தான் என்னோட ஒப்பீனியன். அடுத்த கொஸ்டின் வந்து, ஜேஇக்கு கோச்சிங் சென்டருக்கு போய் ஆகணுமா, இது கம்பல்சனா? ஓகே, ஸோ ஜேஇக்கு வந்துட்டு கோச்சிங் தேவையா இல்லைனா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டினுக்கு என்ன கேட்டால் நான் ஆக்சுவலாக கோச்சிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 11th and 12th ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த 11th சிலபஸ் அண்ட் அந்த டைமில் நம்மளோட ஆக்சுவல் மேஜர் டாஸ்க்கே வந்துட்டு 11th ஸ்கூல்ஸ் முடிக்கணும் அண்ட் அதோடைய பப்ளிக் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அண்ட் அகைன் 12th ப்ரொசீட் பண்ணணும், அகைன் அதோடைய ஸ்கூல்ஸ் முடிக்கணும் அண்ட் அதோடைய பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது தான் நம்மளுடைய மேஜர் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஜேஇ அப்படின்னு ஒரு புது காம்படிட்டிவ் எக்ஸாம் விச் இஸ் ஆக்சுவலி போத் 11th and 12th இன்க்ளூடட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அது அவனுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஆக்சுவலாக. ஸோ அண்ட் ஓவராலாக இந்த ஸ்டேட் போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம மாறுறது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட். லைக் டோட்டல் எக்ஸாம் சிஸ்டமே வேறு அண்ட் டோட்டல் லைக் கொஷின் பேட்டர்னுமே டோட்டலாக வேறு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு மாறும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ இஃப் யூ டேக் கோச்சிங், லைக் ஆக்சுவலாக ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நம்ம சேரும்போது அங்கே ஆல்ரெடி வந்துட்டு லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டான லைக் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தே கேன் கைட் அஸ், லைக் நம்மளை வந்துட்டு கைட் பண்ணலாம். தே கேன் கிவ் அஸ் அ ப்ராப்பர் டைம் டேபிள், நோ தே கேன் கிவ் அஸ் லைக் ப்ராப்பர் அட்டென்ஷன் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் எக்ஸாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்னை கேட்டால் லைக் செல்ஃப் ப்ரிப்பரேஷனோட கம்பேர் பண்ணும்போது கோச்சிங் இஸ் ஃபார் பெட்டர். நார்மலாகவே நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா மென்டல் ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக இருந்தே இருக்கும். அதுவும் ஜேஇயில் நீங்கள் ட்ராப் இயர் வேறு எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மென்டல் ப்ரெஷர் கேட்கவே வேணாம், ரொம்ப கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கேன் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் வந்து 2 ட்ராப் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அவ்வளோக்கா ப்ரெஷர் இருந்திருக்காது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னேன். ஏன்னா நான் 11th and 12th அவ்வளோக்கா பார்த்ததில்ல. ஆனால் இஃப் நீங்கள் செகண்ட் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டைம் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க, அந்த டைமும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபெயில் மீன்ஸ் அந்தளவுக்கு நல்ல மார்க் எடுத்துக்காமல் காலேஜ் செலக்ட் ஆகாமல் மறுபடியும் நீங்கள் வந்து எழுத போவீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வருஷம் லிட்ரலி ரொம்ப டெவாஸ்டேட்டிங்காக இருக்கும். லைக் நீங்கள் வந்து மறுபடியும் உங்கள் செல்ஃப் டவுட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் ஏன்னா இன்னொன்று வந்து என்னென்னா பியர் ப்ரெஷர். லைக் உங்களோட சரௌண்டிங்ஸ்லாம் கேட்பாங்க உங்ககிட்ட,
லைக் என்ன ஆச்சு உனக்கு, மேபி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டேன், கொஞ்சம் இது பண்ணியிருக்க மாட்டேன், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த எல்லா ஃபேஸ்லேருந்து நம்ம போகிறது வந்து ரொம்ப ஒரு கொஸ்டினபிள் டவுட்டாக இருக்கும். ஸோ நான் என் டைமில் எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஜெய் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ராப்பில் கொடுத்தல, அந்த டைம் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் தான் வந்துச்சு. லைக் நல்ல காலேஜில் நல்ல பிரான்ச் கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். லைக் ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு வருஷம் நல்லா ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு, ஒரு வாரம் பண்ணல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். லைக் இப்போ ஒரு வருஷம் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் ஒரு ஆப்ஷனே இருக்குது. லைக் நீங்கள் ஓகே ஒரு வருஷம் வந்து உங்களால் நல்லா பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த அட்வான்டேஜாக பார்த்துட்டு அதை வந்து அப்ரோச் பண்ணுறது தான் ஒரு நல்ல மென்டாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து, ஸோ இந்த ஒரே ஒரு ட்ராப் இயரில் நம்ம 11th and 12th 2 இயரோட கோர்ஸும் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஸோ அது ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு 11th and 12th படிக்கும்போது லைக் வில் கவர் 6 சப்ஜெக்ட்ஸ், 2 லாங்குவேஜ் ப்ளஸ் நம்ம என்ன மேஜர் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்டோட சேர்த்து அலாங் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ், இது 3 எடுப்போம். கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்சுவலாக ப்ராப்பராக ஸ்கூல் போயிட்டு வந்திருப்போம். லைக் மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 6 வரையும் எல்லாருமே வந்துட்டு லைக் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருப்போம். அண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். லைக் ஒரு 2 months ப்ராக்டிகல்ஸில் போய்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 months பப்ளிக் எக்ஸாமில் போய்டும். அந்த ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? ஸோ பட் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வருஷம் ட்ராப் இயர் எடுக்கும்போது வெறும் 3 சப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே பர்டிகுலராக பார்த்தா எந்த ஹோம் ஒர்க்ஸ், எந்த அசைன்மெண்ட் கம்பல்சரி சப்மிஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 30 சாப்டர்ஸ்ன்றது ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் லைக் இன் 1 இயரில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ நாம ட்ராப் இயர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ட்ராப் இயரை நம்ம எஃபிஷியண்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு டெய்லி ஸ்கெடியூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டெய்லி ஷெடியூல் பற்றி பார்த்தோம்னா, என் டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ஷெடியூல் லைக் நம்ம வந்து நார்மலாக என்ன யோசிப்போம், லைக் 8 to 9 ஃபிசிக்ஸ் படிக்கணும், 9 to 10 எதுக்கோ சால்வ் பண்ணணும் இது. ஆனால் அந்த மாதிரி பண்ணீங்க சில டைம் உங்களுக்கு இடையிலே வந்து இஃப் நீ ட்ராப் எடுக்கிறீங்கன்னா ஒன்று நீங்கள் கோச்சிங் போவீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுவீங்க. அந்த டைம் இடையில சில இது வரும், லைக் அம்மா வந்து இது வாங்கிட்டு வா, இல்லை இந்த மாதிரி சில ஒர்க் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஷெடியூல் பண்ணுறதை விட்டுட்டு டெய்லி டாஸ்க்காக வச்சுக்கலாம். லைக் இன்னைக்கு இந்த சாப்டரோட இந்த செக்ஷன் படிக்கணும், இந்த கெமிஸ்ட்ரியில் இந்த செக்ஷன் படிக்கணும், மேத்ஸில் இந்த செக்ஷன் படிக்கணும், இதில் 20 கொஸ்டின் போடணும், இதில் 20 கொஸ்டின் போடணும். மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுட்டு அதை நம்ம சால்வ் பண்ணால் அது பெட்டராக இருக்கும் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைம் டேபிள் வைக்கிறது பெட்டராக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு 9 to 10 ஒரு ரிகரஸ் டைம் டேபிளாக இருக்கும். இஃப் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் வைப்பீங்க, அது வந்து ஆகலையா அடுத்த நாள் புது டைம் டேபிள் வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம் டேபிள் தான் மாறும், ஆனால் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி மாறாது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வச்சாதான் பெட்டராக இருக்கும். இந்த 12th எக்ஸாம் முடிஞ்சு, போர்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு நாம வந்து ட்ராப் வந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஜூன் இல்லை ஜூலை மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நமக்கு ஆனால் நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில் வந்துடுது. ஸோ இந்த 6 to 7 months கேப்பை வந்து எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது? ஓகே, ஸோ இந்த டைமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் ஸ்ட்ராட்டஜியே மாற்றணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்கூல்ஸில் வந்துட்டு எப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரையும் ஒரு சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு நாள் இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் லைக் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக படிப்போம் அண்ட் அந்த சப்ஜெக்டோடைய எக்ஸாம் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அடுத்த சப்ஜெக்டோடைய லீவை யூஸ் பண்ணி அடுத்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு தென் அடுத்த சப்ஜெக்டோடைய எக்ஸாம் அந்த மாதிரி தான் ரெஸ்பெக்டிவாக போயிட்டு இருக்கோம். பட் ஜேஇ பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஜேஇன்றது வந்துட்டு ஒரு 3 hours கம்ப்ளீட் எக்ஸாம் இன் விச் அந்த 3 hoursக்குள்ளேயே நம்ம 3 சப்ஜெக்ட்ஸை முடிக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம்னா, நம்ம எப்போவுமே ஸ்கூல்ஸில் படிக்கிற மாதிரி லைக் ஒரு நாளுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஒரே சப்ஜெக்ட் அப்படி படிக்கிறதோட டெய்லியுமே நம்ம கம்மியாக படித்தாலுமே 3 சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்கிட்ட இப்போ 1.5 hour தான் இன்னைக்கு டோட்டல் டைமே இருக்குது படிக்கிற டைம். ஸோ நான் அந்த 1.5 hours வந்துட்டு நான் ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக படிச்சிடுறேன், நாளைக்கு உட்காந்து மேக்ஸில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி போகிறேன். அந்த மாதிரி போகிறத விட அந்த 1.5 hour ½ hour and ½ hour அந்த மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு ½ hour, கெமிஸ்ட்ரிக்கு ½ hour அண்ட் மேத்ஸ்க்கு ½ hour வந்துட்டு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் லைக் இது வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கு. பட் ஆக்சுவல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஏன்னா வந்துட்டு நம்ம 3 hours வந்துட்டு ஃபிசிக்ஸ் முடிச்ச உடனே அகைன் நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கு மாறணும், அகைன் கெமிஸ்ட்ரி முடிச்சோன்னா நம்ம மைண்ட் வந்துட்டு உடனடியாக மேக்ஸ் மாறணும். ஏன்னா அங்கே வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மைண்ட் சேஞ்சிங் இருக்கு இல்லையா, ஃப்ரம் ஒன் சப்ஜெக்ட் டு அதர் சப்ஜெக்ட், இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே டெய்லியுமே வந்துட்டு 3 subjects எடுக்கிற மூலியமா மட்டும்தான் மாறும். நான் இந்த பாயிண்ட்ல ஆட் பண்ணலாம்னு என்ன இருக்கேன்னா, இப்போ ட்ராப்பர்ஸ்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 months டைம் தான் இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு.
ஸோ அந்த 6 monthsல நீங்கள் வந்து 100% சிலபஸ் கவர் பண்ணுறதை விட்டுட்டு மெயின் சாப்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜான இருக்க சாப்டர்ஸ், அது மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த நார்மலாக லோ வெயிட்டேஜ் சாப்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் அதில் இருக்க ஃபார்முலாஸ் பார்த்துடணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு கொஷின் பேப்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நடக்கும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து சில சாப்டர்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜாக இருக்கலாம், அதே வந்து இன்னொரு ஷிஃப்ட்டில் வந்து லோ வெயிட்டேஜாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கனால நீங்கள் வந்து மெயினாக சில சாப்டர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இதாக இருக்கும், மோர் வெயிட்டேஜாக இருக்கும். சில சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் இது ஒரு ஷிஃப்ட்டில் வந்து நல்ல கொஷின்ஸ் வந்திருக்கலாம், இன்னொரு வராமல் இருக்கலாம். ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஜஸ்ட் கான்செப்ட் இது பார்த்தா பெட்டராக இருக்கும். அதே வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த டாப் 20 இல்லை 30 இது வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இக்னைட்டோடதுல போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேத்துக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், ட்ராப் எடுக்கலாமா இல்லை வேண்டாமான்னு. ஸோ இதுக்கு என்ன சரியான பதில் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்ட் ஆன்சர்னு ஒன்று கிடையாது. இவ்வளோ நேரம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் ட்ராப் இயர் எடுக்கணும்னு ஒரு ஃபிக்ஸ்டு டிசிஷனில் இருந்ததுனால தான் இவ்வளோத்தையும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ் இந்த டாப் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கணும்ட்டு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா, பியர் ப்ரெஷர் எல்லாமே தாண்டியும் நான் படிப்பேன் அப்படின்னா நீங்களும் ட்ராப் இயர் எடுக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இது உங்களுடைய டிசிஷன் தான். நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி வேறு ஏதோ வீடியோ சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. And all the best from Team Ignite. Thank you for watching.